தலைப்புச் செய்திகள். மற்ற மாநிலங்களில் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையிலும் இன்னும் ராகுல் காந்தியின் தமிழக பிரச்சாரம் குறித்து காங்கிரஸ் சார்பில் எந்த அறிவிப்பும் இல்லாதது பல்வேறு கேள்விகளை அரசியல் வட்டாரத்தில் எழுப்பியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகின்றன. கடந்த 2 மாதங்களில் பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை தமிழகத்திற்கு வருகை தந்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி வரும் ஏப்ரல் 15ஆம் தேதியன்று மீண்டும் மாநிலத்திற்கு வருகை தந்து நாகர்கோவிலில் NDA வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதற்கு நேர்மாறாக காங்கிரசின் மூத்த தலைவரும் அக்கட்சியின் முகமாக திகழும் ராகுல் காந்தி இப்போது வரை ஒருமுறை கூட தமிழ்நாட்டின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வராதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. கேரளா, அசாம் மாநிலங்களில் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையிலும் ராகுல் காந்தியின் தமிழக பிரச்சாரம் குறித்து காங்கிரஸ் சார்பில் எந்த அறிவிப்பும் இதுவரை வெளிவரவில்லை. இதனால் ராகுல் காந்தி தமிழக பிரச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் புறக்கணிக்கிறாரா என்ற விமர்சனம் அவர் மீது எழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை காங்கிரஸ் கோரியதோடு ஆட்சியில் பங்கு வேண்டும் என தொடர்ந்து கூறி வந்தது. இந்த விவகாரத்தில் திமுக, காங்கிரஸ் இடையே பல்வேறு கட்டமாக கருத்துக்கள் பொதுவெளியில் பேசப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. படம் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு.